சாரி நான் எஸ்னா ஓகே லைன் ஸ்பேசிங்கா ஸ்பேசிங் லைன் ஸ்பேசிங் கரெக்டா லைன் இங்க இருக்கு ஸ்பேசிங் இருக்கு மன்னித்துக் கொள்ளவும் லைட்டா தப்பா சொல்லிட்டேன் இளையமான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ லைன் ஹைட்டு லெட்டர் ஸ்பேசிங் பார்த்தோம் ஓகேவா மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி அப்படின்றவரு என்ன அப்படின்னு புரியல இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்றா என்ன சொன்னோம் இன்டர்னல் சொல்லிட்டு பாத்தீங்க இன்டர்னல் செக் பண்ணோம் இன்டர்னல் பண்ணோம் நம்ம சாரி மறந்துட்டேன் ஓகே இன்டர்னல் பார்த்துட்டு இருந்தோம் மெயின் கான்செப்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ஐடியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஓகேங்களா ஐடி இப்போ நம்ம 2 டிவ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஐடி கார்டு தூக்கி தலையில மாட்டி விடுறது அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது நேத்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்ப யாரும் சொன்னாங்க ஓகே இன்லைன் சிஎஸ்எஸ் பார்த்த நம்ம இன்டர்னலுக்கு ஜம்ப் ஆகணும் இன்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெட் டேக் உள்ளார ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேகை ஓபன் பண்ணிட்டு அந்த டேக்ல வந்துட்டு சிஎஸ்எஸ் எழுதுறது தான் இன்டர்னல் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதுல லைன் ஹைட் அண்ட் லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்து வச்சோம் ஓகேவா இன்னைக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் கிளாஸ் இருக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் அந்த கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே அப்படின்ற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெளிவா தெரியும் ஓகேங்களா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போறதுக்கு முன்னாடி பெயிண்ட்டுக்கு போயிடும் ஒரு டாக்குமெண்ட் ஓகே இது எடிட்டர் இது ரன் ஆகக்கூடிய பேஜ் ப்ரௌசர் அப்படின்னு வச்சுக்கோங்க இங்க நான் என்ன எழுத போறேன் H1 டேக்ல நான் ஏபிஎம் போல பிரம்மா டெக் அப்படின்னு எழுதுறேன் அகைன் H2 டேக்ல ஏபிஜே ட்ரீம் டெக் இப்படின்னு எழுதுறேன் ஓகேங்களா இங்க ப்ரௌசர்ல இந்த ஹெச்டிடிபி டாக்ஸ் சி கோலன் ஓகே சம்திங் ஒரு யூஆர்எல்ல index.html எனக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டும் வந்து நின்னுடும் கரெக்டா இது ரெண்டுமே இப்படி வந்து நிக்கும் சே எஸ்ஆர்எஸ் மூவிங் தேவை எஸ்ஆ இப்ப H1 H2 போட்டா என்ன மாதிரி வரும் எல்லாருமே ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஏ டேக்ல ஹோம் ஏ டேக்ல க்ளோஸ் பண்றேன் ஏ டேக்ல சர்வீசஸ் இப்படின்னு போடுறேன் இதனுடைய அவுட்புட் ஹோம் சர்வீசஸ் இப்படி வரும் மார்க்கா சொல்லுங்க எஸ் ஆர் நோ இப்படி வருமா நோவா அரே பொட்டக்காய் பாபு எஸ் தான் இதானா சரி ஓகே இப்ப செக் பண்ணிடுவோம் இப்ப நான் இத சொன்னத இப்ப நான் எங்க புதுசா வந்தவங்க இவன் என்னடா ஏதோ பெணாத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் 1 வீக்கா நாங்க இதெல்லாம் பழகிட்டு இருக்கோம் அகைன் சொல்ற மாதிரி நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க என் கூட ஜாலியா வந்து உட்காந்து பேசிட்டு ஏபிஜே ட்ரீம் டெக் இப்படின்னு போட்டாச்சு H1 H2 சம்திங் வாட்டர் அது என்ன டேகா இருந்தாலும் இருந்துருக்கு ரெஃப்ரெஷ் பண்றேன் பிரம்மா டெக்னு வருது ஏபிஜே ட்ரீம் டெக்னு வருது இங்க போய் பார்த்தா அதே தான் சொல்லும் ரைட் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு கரெக்டான ஆன்சர் பவித்ரா கொடுப்பாங்க செகண்ட் ஹோம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா இதுவும் ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இதுவும் ஒரு லைன் கொடுத்துருக்கோம் நாலுமே தனித்தனி லைன் தான் இருக்கு ஆனா அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு லைன்ல இருக்கு இது ஒரு லைன்ல இருக்கு ஆனா இது கன்ஜெப்ட் டிக்ஷனரி பக்கத்துல இருக்கு
ஓகே, இத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். ஓகே, ஆல்ரெடி இஃப் யூ நோ த ஆன்சர் ஒன்றும் தேவையில்லை. ஓகேவா? இப்போ எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா இதை கத்துக்கணும். ஓகேவா? இது ஏன்னா இது ஒரு லைன்ல இருக்கு, இது ஒரு லைன்ல இருக்கு, இது ஏன் பக்கத்துல ஏ எலமெண்ட் அப்படின்றதால பக்கத்துல இருக்கா அப்படின்னா அது கிடையாது விஷயம். ஓகேவா? HTML-ல 2 விதமான எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. என்னென்ன சொல்லு பாலாஜி? Block level inline. ஓடு. Block level inline level. ஓகே, அது என்ன பிளாக் லெவல் அப்படின்னா it occupies. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் ரோவை எடுத்துக்கும். ஃபுல் ரோவை எடுத்துக்கும் அப்படின்னு போறோம். இது எந்த லெவலுக்கு கண்டென்ட் இருக்கோ கண்டென்ட் ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கும். it will occupy only the content space அப்படின்னு சொல்லுது. இது என்னன்னா இது புரியல. ஃபுல் ரோ எடுத்துக்கணும்னா என்ன, ரோனா என்னது அப்படின்னா இதுதான் ஃபுல் ரோ. ஃபுல் ரோவும் அது அப்படின்னு எடுக்கும். ஏன் அப்படின்னா இது பிளாக் லெவல் எலமெண்ட். H1ல இருந்து H6 வரைக்கும் பிளாக் லெவல் எலமெண்ட். அப்ப இது பக்கத்துல இருக்கு. இது என்ன அப்படின்னா இன்லைன். இன்லைன் அப்படின்னா என்னன்னா பக்கத்துல பிளாக் அப்படின்றது தடுக்கிறது அப்படின்னா இந்த எலமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்க எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் இது இந்த ஃபுல் ரோக்கும் அதை ஆக்குபை பண்ணிட்டு பக்கத்துல எதையுமே வராம தடுக்குது. அதுதான் இங்க நடந்திருக்கு. பிரம்மா டெக்கு ஃபுல் ரோவும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல எதுவும் வராம தடுக்குது. ஸோ தட் அது என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் ரோல தான் ஏபிஜே ட்ரீம் டெக் வருது. ஆனா இந்த ஹோம் அண்ட் சர்வீசஸ் இந்த மாதிரி வருது. இப்ப நீங்க இன்னும் நல்ல ஒரு பிக்டோரியல் என்ன சொல்றது, ஒரு ரெப்ரசன்டேஷன் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் பண்றேன் ப்ளூ கலர் பட்டை அடிச்ச மாதிரி ஒரு கோடு வருது. இந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பட்டை அடிச்ச மாதிரி ஒரு இது வரும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஃபுல்லா அது இருக்கு. அப்ப ஹோமுக்கு போனீங்க, இப்ப ஏபிஜே ட்ரீம் டெக் போனாலும் அதான் வரும். ஏன்னா அதுதான் தெரியுது ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுச்சு. இப்ப ஒரு நிமிஷம், இப்ப ஹோமுக்கு வர இத ஹோமுக்கு டேக் பண்றேன். என்ன பண்ணது பாருங்க, அந்த ஹோமோட சைஸ் என்னவோ அது மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? சர்வீஸ்க்கு வந்தீங்கன்னா சர்வீஸோட சைஸ் என்னவோ அதை மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் இன்லைன் அண்ட் பிளாக் லெவல் எலமெண்ட். ஆனா எப்படி நான் ஒரு எலமெண்ட்டும் இது இன்லைனா பிளாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னா அது நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். இனிஷியலா நம்ம பைக் கத்துக்கும் போது தான் மச்சான் ஃபர்ஸ்ட் கியர் வந்து ஃப்ரண்டா பேக்கான்னு கேட்போம். ஓகே ப்ரோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க ப்ரோ. மிஸ் பண்ணிட்டேன். என்னதான் சொன்னோம் மச்சான்றதையா? எங்க இருந்து வந்தீங்க? இல்ல இருந்தேன் பட் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்ட்டா கிளியரா இல்ல எனக்கு இன்னும். அரஹோ சம்போ. ஓகே, இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஐயோ. ஓகே, பிளாக் லெவல் எலமெண்ட் இல்ல லெவல் எலமெண்ட் சொல்லிட்டு இருந்தேன். 2 எலமெண்ட் இருக்கா? பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னா ஃபுல் ரோவும் ஆக்குபை பண்ணிக்கும். அதனால பக்கத்துல அது எந்த எலமெண்ட்டையுமே அலோவ் பண்ணாது. ஓகேவா? இன்லைன் எலமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னா ஏ டேக். ஏ டேக் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா இங்க பாருங்க 4 லைன் கோடிங் எழுதி வச்சிருக்கோம். 1 2 3 4 லைன். ஓகேவா? எனக்கு இது டெக்னிக்கலா எப்படி வரணும் அப்படின்னா இது ஒரு லைன்ல வரணும். இது எல்லாமே பக்கத்துல வரணும். ஓகேவா? லாஜிக் வைஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது புதுசா வரவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஆனா எல்லாத்துக்குமே தனித்தனி லைன் தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது தனித்தனி தானே எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கறதால அது எடுத்துக்காது. ஏன்னா அதனுடைய பிஹேவியர் என்னவோ அதுபடிதான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இந்த இன்லைன் எலமெண்ட்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும். இந்த பிளாக் லெவல் எலமெண்ட் வந்து ஒரே ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது ஃபுல்லா தான் ஆக்குபை பண்ணிக்கும். புரியுதுங்களா? புரியுது. ஓகே, பக்கா. இததான் நீங்க ஓவர் பண்ணி பாருங்க. இந்த மவுஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதை வச்சுட்டீங்க அப்படின்னா
ஆயுத பூஜைக்கு பட்டை அடிச்ச மாதிரி ஒரு பட்டை ஒன்று இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, கீழே வந்தாலும் இருக்கும். இந்த ஹோம் அண்ட் சர்வீசஸ்க்கு அந்த மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த 4 கேரக்டர்னா 4 கேரக்டர் வரைக்கும் தான் வரும், 7 கேரக்டர்னா 7 கேரக்டர் வரைக்கும் தான் வரும். ஓகேவா? இன்னும் நீங்க 10 எலமெண்ட் கொடுத்தாலும் அது 1 by 1 பக்கத்துல தான் வருமே தவிர்த்து கீழே வராது. அப்ப எப்பதானே இது கீழே வரும்னா இந்த டிவைஸோட வித் 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வரும். ஓகேங்களா? அன்டில் அது வரைக்கும் இது ஒரே கோடு குடிச்ச மாதிரி ஒரே லைன்ல தான் வரும். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான கான்செப்ட். டிஸ்பிளேல 2 விதமான எலமெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா பிளாக் லெவல் அண்ட் இன்லைன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சரி ஓகே இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று போட போறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் போட போறேன். ஓகேவா? இதுக்கு என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எனக்கு ஃபுல் ரோவும் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? டிவிஷன் அப்படின்றது பிளாக் லெவல் எலமெண்டா இன்லைன் எலமெண்டா? டிவிஷன் டிவைட் பண்றது. ஓகேங்களா? 2 எலமெண்ட் இருந்துச்சுன்னா பிரிச்சு விட்டுடும். அப்படின்னா அது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். டேய் தெரிஞ்சீனே சொல்றியாடா? ஓகே, இப்போ எழுதின சிஎஸ்எஸ் எல்லாம் எடுத்துறேன். இந்த கான்செப்ட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் மாடல் எப்படி எடுத்துட்டு வருது, அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இன்னொரு டிவிஷனும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை கண்டெய்னர் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இந்த ஐடியோட பேரு கண்டெய்னர். இங்க என்ன டேக் யூஸ் பண்ணணும்? சீக்கிரம் இந்த டேக் நான் யூஸ் பண்றேன். இப்ப பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா அப்வா அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன ஒண்ணுமே வரல. ஏன் வரல? ஒண்ணுமே கண்டென்ட் எதுவும் கொடுக்கல. ஓகே, சூப்பர். இப்ப நான் ஜஸ்ட் ஒரு டிவிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேனே தவிர்த்து கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல. அவன் சொல்ற மாதிரி. ஆனா ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்து சத்தியமா வரும். எஸ், செக் பண்ணுவோம். ஆமா, வந்துடுச்சு. அப்ப இந்த டிவிஷன்ல பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. எப்ப அது நமக்கு தெரியும் அப்படின்னா நீங்க கண்டென்ட் ஏதாவது கொடுத்தா அது வரைக்கும் எடுத்துக்கும். அப்ப இந்த H1க்கு எவ்வளவு தூரம் தேவையோ அவ்வளவு தூரம் அது காட்டுது. எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த H1க்கு இவ்வளோ ஹைட்டு தேவைப்படுது அப்படின்னா டிவிஷன்ல இவ்வளோ ஹைட் இருக்கு வித் 100% எடுத்துக்கிச்சு. வித் 100% எடுத்துக்கிச்சு. இப்ப நான் கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு அது வரணும். கண்டென்ட்டே நான் கொடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு அது வரணும் அப்படின்னா இதை நான் எடுத்துடுறேன். இங்க எடுத்துட்டா போயிடும். ஐயோ போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு கண்டெய்னர்ல பேக்ரவுண்ட்ல கலர் இருக்கு, ஆனா ஹைட் தான் இல்லை. இப்ப நான் என்ன செட் பண்ண போறேன் அப்படின்னா ஹைட் செட் பண்ண போறேன். ஹைட் 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஹைட் 100 கொடுத்தோடனே வந்துருச்சு. ஓகேங்களா? ஹைட் 100ன்னு சொன்னோட நமக்கு வந்துருச்சு. வித் 100% கொடுக்கணுமா அப்படின்னா அது ஆல்ரெடி 100% தான் இருக்கு. அதாவது இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இங்க தான் முடியும். இது இப்படியே இருக்கணும், இது இப்படியே இருக்கணும். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு டிவிஷன் டேக்ல கண்டெய்னர் ஒன்று ஓபன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஐடி கண்டெய்னர் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு கலர் இந்த கலரை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ்ல போய் நிக்கிறேன், வரமாட்டேன்னு. காரணம் என்னன்னா கண்டெய்னருக்கு கலர்னா இருக்கு. ஓகேவா? பட் அது என்ன ஹைட் என்ன எலமெண்ட் உள்ள வருதுன்னு தெரியல. அதனால நானா என்ன செய்யறேன் அப்படின்னா ஹைட் 100% 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பிக்சல், ஓகேங்களா? பர்சன்டேஜ்னா ஃபுல்லா இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செஷன் இந்த பேக்ரவுண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு கண்டெய்னர் ஓபன் பண்ணிக்கிறேன். செகண்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி டிசைன் எழுத போறேன். பேக்ரவுண்டு
இப்படின்னு வைக்கிறேன். இது வேணே பண்ற பொறுப்பு தான். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இங்க ஹைட் ஒண்ணு கொடுக்குறேன். ஹைட்டு ஒரு 250 அப்படின்னு கொடுக்குறேன். 100 காட்டிலும் கொஞ்சம் பெருசு வந்துடுச்சு. இப்ப இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? எனக்கு இதனுடைய வித்து 100% இருக்கு. ஓகேவா? எனக்கு 100% தேவை. எனக்கு டிசைன் என்ன வேணும் அப்படின்னா முதல்ல 100%-ஆ இருக்கும். இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தா போதும்? ஐ மீன் 50% இருந்தா போதும். வித் 50%. இது எப்படி நான் பண்றது? யார் உனக்கு 50% வேணுமோ அவர்கிட்ட போயிட்டு நீ வித் எனக்கு 50%. ஒரு ஸ்கிரீன்ல எனக்கு 50% வந்தா போதும். புரியுதா? எனி டவுட்? எதுக்கு இந்த பாக்ஸ் போட்டு விளையாடுறத நான் அப்புறமா சொல்றேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே, இது புரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்ன செய்ய முடியுது அப்படின்னா பிளாக் லெவல் எலிமெண்ட்ல உங்களால ஹைட் அண்ட் வித் செட் பண்ண முடியுது. ஓகே, இப்ப இன்னொரு எலிமெண்ட்டுக்கு போறோம். AHRF. ஓகே, லாகின் வித் Facebook அப்படி. நான் ட்ரை பண்ண புரியல? அது ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வார்த்தை கேக்குதா நான் பேச? இல்ல, இந்த டேக் நான் ட்ரை பண்ணேன் காலையில. எனக்கு ஆனா வரல அவுட்புட். அந்த மேல இதுல கொடுக்க எட்ல ஸ்டைல்ல அதான் கேட்கணும்னு நினைச்சேன். குரூப்ல கேட்டிருந்தீங்களா? இல்ல, குரூப்ல கேட்கல. நான் கிளாஸ்ல அப்படியே கேட்டு. ஓகே ஓகே, சரி ஓகே. ஃபைனலா நம்ம அதை பேசுவோம். ஓகே ஓகேவா? ஓகேண்ணா 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 ஓகேடா, சரி ஓகே. இப்போ லாகின் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறேன். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறேன். ஸோ இதுக்குமே நான் ஒரு ஐடி ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஐடி என்ன அப்படின்னா FB அப்படின்னு வச்சுக்கிறேன். ஐடி FB. பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வந்துருச்சு. இப்போ அதனுடைய டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணுவோம். ஏதாவது CSS ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? கலர் பார்க்கலையா? கலர் கலர் ப்ரோ, கலர் ப்ராப்பர்ட்டி டக்குனு மாறி போயிடலாம். ஓகே, வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண வந்துருச்சு. இப்போ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தா ஃபுல்லா வருது, இந்த எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தா இவ்வளவுதான் வருது. யாருக்கா ஏதாவது தெரியுமா ரீசன்? அவ்வளவுதான். எவ்வளவு டேட்டா கொடுக்குறோமோ அவ்வளவு டேட்டா வரைக்கும். அதே அதே அதே. உங்க பேர் சொல்லுங்க. சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன்னு ஒரு பேர். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இன்லைன் எலிமெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு போயிடும். ஓகேவா? இது நீங்க ஃபுல்லா இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இத நான் ஃபுல்லா எடுத்துட்டு வர போறேன். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு I am trying to increase width. எவ்வளவு தூரம் அப்படின்னா FBக்கு 100% கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு இன்ச்சு கூட நவராது. 100% கொடுத்துட்டேன், ஆனா நவரவே இல்லை. 50% கொடுக்குறேன். இதனுடைய வித்து 50% கொடுக்குறேன், அப்பயும் நவராது. ஏன் அப்படின்னா இன்லைன் எலிமெண்ட்டுக்கு உங்களால ஹைட்டு வித்து செட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதனுடைய ஆக்குபென்சி என்ன எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அது எவ்வளவு தூரமோ அவ்வளவுதான். நீ ஹைட்டு வித் எல்லாம் உன்னால சேஞ்ச் பண்ணவே முடியாது. அன்டில் அன்லெஸ் நம்ம வேற ஒரு CSS ப்ராப்பர்ட்டி வச்சு சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் அது இன்லைன் எலிமெண்டா இருந்துச்சு அப்படின்னா ஹைட்டு வித்து சேஞ்ச் பண்ண முடியாது. புரிஞ்சிருச்சா? சரி, நான் இந்த இடத்துக்கு பண்ணமே அப்படின்னா இது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கு ஃபுல் ரோவும் உனது தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லா எடுத்துக்கும், முக்கால்வாசி எடுத்துக்கும், கால்வாசி எடுத்துக்கும், 10% எடுத்துக்கும். அது அதனுடைய இஷ்டம். ஓகேங்களா? இது கிட்ட உன்னுடைய விஷயமே பிக்ஸ்டு. ஓகேவா? நீ ஆசைப்பட்டாலும் சரி ஆசைப்படனாலும் சரி நீ இங்கதான் வாக்கப்பட்டு ஆகணும். முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா கொஞ்சமா இன்னும் கொஞ்சம்
ஓகேவா? நோ மீன்ஸ் நோ தான். இது இதோட ஃபிக்ஸ்டா நிக்குது. இதுல உங்களால ஹைட் வித் சேஞ்ச் பண்ண முடியும். அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டிவ்வுக்கு ஹைட் கொடுத்துருக்கேன், செகண்ட் டிவ்வுக்கு ஹைட் பிளஸ் வித் என்னால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொரு பெட்டர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த டிவ்வுக்குள்ளார ஒரு H1 டேக் ஒன்று யூஸ் பண்றோம். பிரம்மா டெக் அப்படின்னு ஒரு கண்டென்ட். ஓகேவா? இவர் யாரு அப்படின்னா வசதியான ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்கோ. இவருக்கு எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பர்மிஷன் இருக்கு. எங்க வேணாலும் இருக்கலாம்னா புரியல. அப்படின்னா லெஃப்ட்ல இருக்கலாம், சென்டர்ல இருக்கலாம், ரைட்ல இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரோவையும் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, பட் இந்த ஏ டேகோட விஷயம் என்ன அப்படின்னா குடிசை வீடு தான், அங்கன்னா அங்கதான், அதனால சேஞ்ச் ஆக முடியாது. இப்ப நான் இது என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நேத்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், நேத்தா முந்தா நேத்து என்ன செஞ்சா அது இந்த இடத்துக்கு வரும். அவ்வளவுதான். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் மாறுது, எண்டு மாறுது. ஓகேங்களா? சோ இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லா போகுது. சரிண்ணா, என்னால முடியும், என்ன முடியும், இதையும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். அது ஆல்ரெடி இருக்கிறதே அந்த இடம் தான். நீ போய் அதை டெக்ஸ்ட் அலைன் நீ இங்க போ அங்க போனா அது திட்டி விட்டுரும், எங்கேயோ போடா அப்படின்னு. அதனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய இடம் எங்கவோ அது மட்டும்தான் அது எடுக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகே. பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு எல்லாம் இந்த விஷயம் பண்ண முடியும். நல்லா எழுதியே வைக்க. பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு ஹைட் வித் டெக்ஸ்ட் அலைன் ஸ்பெல்லிங் வந்துச்சு. டெக்ஸ்ட் அலைன் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே இதுக்கு பண்ண முடியும். இன்லைன் எலமெண்ட்டுக்கு இது எதுவுமே பண்ண முடியாது. இன்லைன் எலமெண்ட்டுக்கு இன்லைனுக்கு இது எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும், அது எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அவ்வளவு கண்டென்ட் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து பிரம்மா டெக் இந்த இடத்துக்கு வந்து, ஸோ இது எல்லாத்தையுமே அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிச்சு முடிஞ்சிடுச்சு. பிரம்மா டெக் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த என்னுடைய கம்பெனியில நான் நிறைய சர்வீசஸ் வச்சிருக்கேன். என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய வெப்சைட்டை பார் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வீசஸ்னு ஒரு விஷயம், ப்ராடக்ட் வச்சிருக்கேன், டியூசிடிஎஸ், அப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ண என்ன, அப்புறம் ஏதாவது திருப்பியும் கொஸ்டின் அது கேட்கலாம். என்னுடைய டீம் ஃபோட்டோ இருக்கு, கேலரி எனது இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த எலமெண்ட்டுக்கு எல்லாம் என்ன விஷயம் யூஸ் பண்ணா HTML நல்லா இருக்கும்? போடு. ஓகே, ஏதாவது ஒரு இந்த கண்டெய்னருக்குள்ளாரே நான் என்ன செய்யறேன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி LI அப்படின்னு போட்டு ஹோம் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். சர்வீசஸ், என்னுடைய கம்பெனி சர்வீசஸ், நான் வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ், என்னுடைய கேலரி ஐட்டம்ஸ், என்னுடைய டீம், தென் என்ன கான்டாக்ட் பண்ணக்கூடிய விஷயம். இது போக FAQ, என் கம்பெனியை பற்றி நீங்கள் கேட்கறதா இருந்தால் கேட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதை தாண்டி வந்துருச்சுன்னா என்னென்ன பண்ணலாம், அதுவெல்லாம் வந்துட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி, இப்போ இந்த எல்லை எல்லாம் பிளாக் லெவல் எலமெண்டா இருக்கா இன்லைன் எலமெண்டா இருக்கா? பிளாக் லெவல். என்னடா சொல்றீங்க? டேய் நல்லா பார்த்து சொல்லு. பிளாக்கா இன்லைனா? அதான் 100 பேர் கரெக்டா சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா ஒரு ஆன்சர் வந்துச்சு பாத்தீங்களா? இன்லைன். தப்பு. பிளாக் லெவல் எலமெண்ட் தான். அது பார்த்தாலே தெரியுது. பக்கத்துல அது
எலமெண்ட் அலோ பண்ணலையே. ஹோம் பக்கத்துல சர்வீசஸ் வந்தா அது இன்லைன் பக்கத்துல தான் வரலையே, பிளாக் லெவல்ல தான். அப்புறம் என்ன நாங்க கரெக்டா சொல்லுவேன், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, நான் அந்த மாதிரி கேட்பேன். நீங்க அப்பட நீங்க 100% கான்பிடென்டா யார் வந்து சொன்னாலும் அப்படிதான் சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே, இது விட்டுருங்க. இப்ப இது பிளாக் லெவல் எலமெண்டா இருக்கு. எனக்கு இது பிளாக் லெவல் எலமெண்டா தேவையில்லை. நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய கம்பெனி வெப்சைட்டுக்கு பிரம்மா டெக் இப்படி போட்டுட்டு என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் இருக்கோ அந்த சர்வீசஸ் எல்லாம் இன்லைனா கொடுக்கலாம் ப்ரோ. இங்க புரியல. இன்லைன் எலமெண்டா கொடுக்கலாம் இங்க. அரே பாய், இன்லைன் எலமெண்டா என்னன்னு கொடுப்பீங்க? ஏ டாக் கொடுக்கலாம், இன்லைன் கொடுக்கலாமா? எனக்கு இந்த யூஎல் எலமெண்ட்டை வச்சு பார்க்கலாம். ஓகேவா? யா, நான் சொல்றேன் நான் என்ன பண்ண போறேன்றத சொல்றேன். இப்ப ஹோம் சர்வீசஸ் கான்டாக்ட் ப்ராடக்ட், ஓகேங்களா? ஐயோ, கேலரி தீம் இப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா? வர வைக்க முடியுமா அப்படின்னா எஸ் முடியும். அது எப்படி நான் முடியும்? இதுதான் பிளாக் லெவல் எலிமெண்டா இருக்கு. சரி, பிளாக் லெவல் எலிமெண்டா இருக்கா? பிரம்மா டெக்கோட டிஃபால்ட் கலர் என்னது? H1 டேக்ல கலர் போயிட்டு நான் மாத்துறேன், மாறிடுச்சு. டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்தை என்னால CSS வச்சு சேஞ்ச் பண்ண முடியுது. ஓகேங்களா? அப்படின்னா பிளாக் லெவலா இருக்கிற இந்த எலமெண்ட்டை இல்லைன்னா பண்ண முடியுமா முடியாதா? முடியும். ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா CSS அதேதான். எஸ். எப்படின்னா நீங்க இதை பண்ணுவீங்க? நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, டிஸ்பிளேல ரெண்டு இது இருக்கு. ஒன்னு பிளாக் லெவல், இன்னொன்னு இன்லைன். ஓகேவா? இப்ப நான் டிஸ்பிளே அப்படின்னக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு பிளாக் லெவலா இருக்கிறத இன்லைனா சேஞ்ச் பண்ண போறேன். தோணன்னு பேசாம வேலையை பாரு. எல்ஐ இந்த டேக் மட்டும் தான். இதோ பாருங்க, இதுல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க பார்த்துட்டே பண்ணுங்க. இதை நீங்க ஹோம் ஃபுல்லா ப்ளூ கலர் வந்துச்சா? ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கு அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட். என்ன எலமெண்ட்? எல்ஐ தானே. நான் ஒட்டுமொத்த எல்லையை என்ன பண்ண போறேன்னா கூண்டோட கால் மேல ஒண்ணு வைக்க போறேன். என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க யாருமே இதுக்கு மேல பிளாக் லெவலே கிடையாது. உங்களுடைய டிஸ்பிளேவை நான் இன்லைன்னு மாத்துறேன். உங்களுடைய டிஸ்பிளேவை இன்லைன்னு மாத்துறேன். வந்துச்சா? ஆனா எப்படி நான் வந்துச்சு செக் பண்ணி பாருங்க, மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ நீங்க இதை எடுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. சாமி கையில கழட்டினீங்க, போய் முடிஞ்சிடும்ன்ற மாதிரிதான். ஓகே, எல்லையில இருந்து நீங்க அதை ரிமூவ் பண்ணீங்க, அது வந்துடும். சரிண்ணா, எனக்கு இது மூவ் ஆயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா, இன்லைனா இருக்கிறத பிளாக்கா மாத்துறது, பிளாக் லெவலா இருந்த இந்த எலமெண்ட்டை இன்லைனா சேஞ்ச் பண்றது. இதுல யாருக்காச்சும் டவுட்டா? சூப்பர், நான் நடத்துனதுல ஏதாவது டவுட்டா அதை மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி வேணாம்.